இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 யோவான் அதிகாரம் 4:4. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை. பிரியமானவர்களே, எங்களது ஆலயத்துக்கு ஒரு சகோதரி கடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கணவன் இல்லை, ஒரே ஒரு மகள் மாத்திரம்தான் உண்டு. அவங்க வீட்டில் அவங்களுக்கென்று அந்த இருக்கிற அந்த லேண்டில் பக்கத்து லேண்டுக்காரங்க பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க சொந்த லேண்ட், அவங்களுக்குரிய ப்ராப்பர்ட்டி. ஆனால் இந்த பகுதியில் தான் எங்களுக்கு வழி இருக்குது, இந்த பகுதி எங்களுக்குரிய வழி, எங்களுக்குரிய சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பக்கத்தில் இருக்கிற லேண்டுக்காரங்க பிரச்சனை பண்ண ஆரம்பித்தார்கள். கோர்ட்டில் கேஸ் எல்லாம் நடந்தது. ஆனாலும் அந்த சகோதரி தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் மாத்திரம்தான் இருக்கிறீங்க, நான் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேன், நான் விதவையாக இருக்கிறேன், எனக்கு நீ நியாயம் செய்ய வேண்டும், எனக்கு நீ நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு அந்த சகோதரி ஜெபிப்பார்கள். பிரியமானவர்களே, நடந்த காரியம், எவ்வளவோ பிரச்சனைகளை எழுப்பின மனிதன், எவ்வளவோ தீங்கு செய்ய நினைத்த மனிதன், எவ்வளவோ கோர்ட்டு கேஸ் என்று பணத்தை வாரி இறைத்த மனிதன், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்தார். சர்வ வல்லமையுள்ள தேவன், பெரிய ஆண்டவர், எல்லாவற்றையும் கண்ட ஆண்டவர் பிரச்சனையை லகுவாக மாற்றினார். விரோதமாய் தீங்கு செய்ய நினைத்த அந்த மனிதனால் தீங்கு செய்ய முடியாதபடி கர்த்தருடைய கரம் கிரியை செய்தது. கர்த்தர் துணையாக நின்றார். அவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். இந்த காலவெளியில் ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நம்ம ஆண்டவர் பெரியவர். உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கலாம், பலவிதமான தீமையான காரியங்களை உங்களுக்கு விரோதமாக எழுப்பலாம். கவலைப்படாதிருங்க, உங்கள் கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் நீதி செய்கிறவர், அவர் நீதியுள்ள தேவன், நியாயாதிபதியாய் வரப்போகிறவர், உங்களுக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர். தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீதியுள்ள நியாயாதிபதியாய் சர்வ வல்லமுள்ள தேவனாய் பெரியவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் பெரியவராய் இருக்கிறீர். எங்களுக்காக நீர் கிரியை செய்கிற தகப்பனாய் இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. ஏசப்பா, கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. நெருக்கங்கள், கடன் பாரங்கள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும்ப்பா. நீர் அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒரு குழந்தைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க, நீங்கள் அதிசயங்களை காண பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பலவீனத்தோடு தெய்வ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். கணவன் மனைவி பிரிந்திருக்கிறதை கர்த்தர் அறிகிறீர். சமாதானத்தை கட்டளையிடுவீராக. நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நீர் அற்புதத்தை செய்வீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க. அவர் பெரியவராக இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.